Spirit. Shadare Trimiri Kitaradara Maru Shadari Lavara Shatrimi Srakla Rabi Shadari Srabi Ratarabiri Saratara Shadari Tarama. Amen. Praise God. Praise the Lord. Hallelujah. மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காலை வேளையிலுமாய் ஒரு ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். ரபாக்கு ஷத்ராபிகே நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே பிதாவே, மீண்டும் ஒரு விசையாய் ஒரு புதிய வருடத்திலே பிள்ளைகளாக, சபையாக, குடும்பங்களாக பிதாவே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த காலை வேளையில் எங்களை எல்லாரையும் நீங்கள் கூட்டி சேர்த்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, இந்த வருஷத்தை நீங்கள் நன்மையினாலே முட்டி சுட்டி அதாவே நாங்கள் இந்த வருஷத்தை நுழையிறதுக்கு முன்பதாகவே நீங்கள் நுழைந்து எங்களுக்கு தேவையான யாவற்றையும் செவ்வைப்படுத்தி வைத்திருக்கிற உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, இந்த காலை வேளையிலுமாய் நீங்க இந்த வருஷத்துல எங்களுக்கு என்னவெல்லாம் வைத்திருக்கிறீங்க என்பதை பிதாவே நாங்கள் எங்கள் வாயினாலே அறிக்கை செய்யும்படியாக இந்த காலை வேளையில நாங்கள் வந்திருக்கிறோம். பிதாவே, எங்களை குறித்து நீங்க வைத்திருக்கிற திட்டங்களும் நோக்கங்களும் ஆச்சரியம் உள்ளதா இருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையிலுமாய் பிதாவே எங்கள் உள்ளங்கள் பிதாவே எங்களை குறித்து நீங்க இந்த வருடத்துல வைத்திருக்கிற காரியங்களை நோக்கி எங்கள் உள்ளங்கள் மகிழட்டும். இந்த காலை வேளையில உற்சாகமாய் இருக்கட்டும். பிதாவே, இந்த உலகத்துல என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ இருக்கிற இந்த வேளையிலுமாய் கூட எங்களுடைய ஃபியூச்சர் பிதாவே எங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற காரியங்களை, எங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற 2025 is a blessed 2025 என்று இந்த காலை வேளையில அறிக்கை செய்து உம்மை உயர்த்தும்படியாக இந்த காலை வேளையில நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படியா தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த புல்பிட்ல இருந்து உயர்த்தப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் மாத்திரம் இந்த புல்பிட்ல இருந்து கட்டப்படட்டும். பிதாவே, உம்முடைய சித்தம் மாத்திரம் இந்த இடத்திலிருந்து நிறைவேறும்படியாக நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I declare and decree and I praise your name and I glorify your name and I boast the crucified Lord Jesus Christ from this pulpit this morning, Lord, for your glory and for your honor. மீதியான சர்வீஸையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். பிதாவே, இந்த வருடத்துல தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை எங்கள் வாயினாலே நாங்கள் தீர்க்கதரிசிகளாக இந்த காலை வேளையில உரைக்கும்படியாக இந்த காலை வேளையில நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய சித்தமும் நோக்கமும் திட்டமும் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. Judges chapter 14 verse 1 to 6 எல்லாவற்றையும் ஃபுல்லாக வாசிக்கல. 6வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஜட்ஜஸ் சாப்டர் 14 நம்ம சிம்சோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ரீடிங் அபவுட் சிம்சோன் தேவனாலே நடத்தப்பட்டு பெலிஸ்திய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக அவன் he is led by God என்றது தெரியாது, அவனுக்கு தெரியாது, அவன் பெற்றோர்களுக்கும் தெரியாது. ஆனால் அவன் தேவனால் ஏவப்பட்டு பெலிஸ்திய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவன் போகிறான். அவன் போகிற வழியில் பார்க்குறோம், ஒரு பாலசிங்கம் அவனை நோக்கி வருகிறது. நான் அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். verse 5, Judges chapter 14 verse 5. So Samson went down to Timnah with his father and mother and came to the vineyards of Timnah. Now to his surprise, a young lion came roaring against him. And the Spirit of the Lord came mightily upon him, and he tore apart the lion as one would have torn apart a young goat, though he had nothing in his hand. But he did not tell his father and mother. இதே வசனத்தை நான் தமிழில் வாசிக்கிறேன். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னா ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுறது போல எதை கிழித்து போட்டானா? சிங்கத்தை கிழித்து போட்டான். இதை நம்புற மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. But what is the catch here? The Spirit of the Lord came upon him. அதற்கு முன்னாடி சொல்லப்படுகிறது, he was led by God himself to go to this place. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், இந்த காலவேளையிலுமாய் தேவன் இந்த வருடத்தில் எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான்.
நீ தேவனாலே நடத்தப்பட்டு ஆவியானவரினால் நடத்தப்பட்டு ஒரு விஷயத்தை நீ செய்ய புறப்படும் பொழுது உனக்கு முன்பாக பாலசிங்கம் வந்தாலும் அந்த பாலசிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல் கிழித்து போடக்கூடிய பலன் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஸோ இந்த வருடத்திலுமாய் let us make our choices. Let every choice that we make, let it be led by the Spirit of the Lord. நம்ம ஆவியானவரினால் நடத்தப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எதை செய்தாலும், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, நம்மளை சுற்றி இந்த உலகத்தில் ஆல்ரெடி நிறையா தீமையான விஷயங்களை தான் நிறையா எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்படி தான் நடக்க போகுது, அப்படி தான் விடுக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளாக, இப்படிப்பட்ட ஒரு 2025க்குள்ளாக நீங்களும் நானும் வெற்றியை எடுக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரே ஒரு வெப்பன் தான். That is to led by the Spirit of God in every step of the way, as we are led by the Spirit of God. And as we do that, no matter what comes our way, even if it is a young lion, பாலசிங்கம் வலுசர்ப்பம் என்பது சாத்தானை குறிக்கிறது இல்லையா? அந்த பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் காலால் மிதித்து போடக்கூடிய அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான பெலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். As led by the Spirit of God, as we walk, whatever we do, it will be a success to us. So இந்த காலைவேளையிலுமாய் as led by the Spirit of God, தீர்க்க தரிசன பாடல்களை பாடும்படியாக இந்த காலைவேளை ஆவியானவர் என்ன வந்து ஈவினார். ஸோ அதே போல நம்ம வந்து இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்களும் நானும் தான் தீர்க்க தரிசனம் சொல்ல போறோம் இல்லையா? we are the prophets for our family, we are the prophets for our life. ஸோ நம்ம வாயிலிருந்து நம்ம என்ன பேச போறோமோ அதுதான் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம் சபையின் வாழ்க்கையிலும் நம் குடும்பத்திலும் நம்மளுடைய எல்லா ஏரியாஸ் ஆஃப் our லைஃபையும் நீங்களும் நானும் என்ன பேச போறோமோ, நீங்களும் நானும் என்ன சொல்றோமோ அதுதான் நடக்க போகுது. ஸோ இந்த காலை வேளையில நீங்களும் நானும் இந்த வருஷம் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தேவனை நோக்கி நம்ம சொல்ல போறோம். ஆண்டவரே, இந்த வருஷம், that is what is speaking. Lord, we speak that this is what is going to happen in our lives அப்படின்னு தேவனை உயர்த்தி நம்மளுடைய 2025 நம்ம prophetically we will declare this morning in our lives and in the life of our church. Amen. இந்த முதல் பாடல், உங்க நாமம் உயரணும் இன்னும் மேன்மை அடையும், பாடுவேன் பாடுவேன் அல்லேலூயா. கூட சேர்ந்து கொஞ்சம் சத்தமாக எல்லாரும் பாடுங்க. எல்லாரோட வாய்ஸுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு சிங் லவுடர் ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு த சிங்கர்ஸ், மீ அண்ட் லீசா. ஆமென். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவேன் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், ஏக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்திடுவேன், கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், ஏக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்திடுவேன், கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க
லைஃப் இந்த 2025ல உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெருங்காற்று என்னது, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கடல் என்னது, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கண்மலை என்னது, அதை உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. இப்போ வாட் எவர் இஸ் தட் கண்மலை, வாட் எவர் இஸ் தட் பெருங்காற்று, வாட் எவர் இஸ் தட் கடல் போல, ஐயோ இதை எப்படி நான் கடக்க போகிறேன், இது இவ்வளோ பெருசாக இருக்கே, இது என்னுடைய ஸ்ட்ரென்த்னால இதை கடக்க முடியாதே அப்படின்னு உங்களோட லைஃப்பில் 2025ல இன் ஸ்பெசிஃபிக் வாட் எவர் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அதை கொண்டு வந்து இந்த 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 அது உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. கடல் போல செங்கடல் போல இருக்கிற அந்த சுச்சுவேஷனை கொண்டு வாங்க. பெருங்காற்றை போல வீசி கொண்டு இருக்கிற உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற அந்த திங்கை கொண்டு வாங்க. இதை கொண்டு வந்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்கள் நாமத்தை உயர்த்திடுவேன் ஆண்டவரே, இது வந்து அடங்கி போகும் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை உயர்த்திடுவேன் ஆண்டவரே, இந்த கண்மலை எனக்கு முன்பாக கரைந்து போவதை என் கண்கள் காணும் என்று தீர்க்க தரிசனமாக இந்த காலவெளியில் உரைக்க போகிறோம். மறுபடியும் பாடுவோம். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்திடுவேன், கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்திடுவேன், அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்திடுவேன், அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்திடுவேன், அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, யாவே, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. சிறைச்சாலைகள் அடைப்பதில்லை. ஆமென். If you are in a prison like situation, ஆண்டவரே இந்த prison மாதிரி இந்த situation இருக்கே, நானும் இதுக்குள்ள ரொம்ப நாள் அடைப்பட்டு இருக்கிறேனே, it could be a habit. God says it could be a habit that you are like a prison in a prison. வெளியே வர முடியாத ஒரு ஹாபிட்ல நீங்க இருக்கலாம், அது சிறைச்சாலையை போல இருக்கலாம். இதுல இருந்து யார் என்னை விடுவிக்க போறாரு அப்படின்ற ஒரு தாட்டோட நீங்க இருக்கலாம். The habit can be anything. It could be a fleshly habit. சில பேருக்கு சாப்பிட்றது ஹேபிட், சில பேருக்கு டிவி பார்க்குறது ஹேபிட், சில பேருக்கு doing things in flesh is sometimes becoming a habit, right? It could be anything. It could be the worst habit. தண்ணி அடிக்கிறது ஒரு worst habit-ஆக இருந்ததுன்னா, நிறைய டிவி பார்க்கறது ஒரு worst habit-ஆக இருக்கு இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நான் இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், உங்க கூட நிறைய டைம்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் இது ஒரு சிறைச்சாலை போல என்னை வந்து கட்டி வச்சிருக்கிறதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த காலை வெள்ளம் தேவன் சொல்லுகிறாரு, என்னுடைய நாமத்தை நீ உயர்த்து,
எப்படிப்பட்ட சிறைச்சாலையிலேருந்து உனக்கே தெரியாம நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு இந்த கால வேளையில. ஸோ சிறைச்சாலைகள் அடைப்பதில்லை நமக்கு முன்பாக. எப்படிப்பட்ட சிறைச்சாலை இருந்தாலும் நீங்க அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அது உடைந்துதான் ஆகணும். சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை, சங்கிலிகள் உடைந்துதான் ஆக வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், ஏன்னா நமக்குள்ளாக வாசம் செய்கிறவர் இந்த உலகத்தை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார்கள். சொல்லுங்க, யோசிச்சவர்களை எப்படிப்பட்ட சிறைச்சாலையா இருந்தாலும் உங்க கண் முன்னாடி அதுக்கு சிறைச்சாலையை கொண்டு வாங்க. இந்த ஹேபிட் இல்லை, இந்த பிரச்சனை, இதுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன், இல்லை கடனா இருக்கலாம், ஒருவேளை அது ஒரு சிறைச்சாலை பல உங்களை வந்து கட்டிக்கலாம். ஐயோ, என்னைக்கு நான் இந்த கடன் என்ற சிறைச்சாலையிலேருந்து நான் வெளியே வரப்போறேன்னு ஒருவேளை திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த சிறைச்சாலை நிரந்தரம் இல்லை. நீங்கள் உயர்த்திக்கிட்டே இருங்க அவருடைய நாமத்தை. இந்த சிறைச்சாலை உங்களை விட்டு விலகி போகும். சங்கிலிகள் அறுந்து போகும். உங்கள் கையிலிருந்து யாருமே கழட்டாம தானாய் அந்த சங்கிலிகள் உடைந்து போவதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை, உங்கள் நாமம் உயர்த்திடுவேன், அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை, உங்கள் நாமம் உயர்த்திடுவேன், அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹாலே, ஹalleluya, 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 யாவே ஹாலே, ஹalleluya. ஆமென். சிறைச்சாலைகள் உடைந்து போகிற 2025. Lord, we declare that 2025 will be a year where our சிறைச்சாலைகள் will be broken in the name of Jesus Christ. Our prisons will be broken in the name of Jesus Christ. Whether it is a small prison or a big prison, Lord, it will be broken in the name of Lord Jesus Christ. Whatever சங்கிலிகள் we are carrying in our hands, Lord, எங்களை கட்டி வைத்திருக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் அது உடைகிறதே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில பேசுகிறேன். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது, Lord, thank you that any prison will be broken. The doors will be open for us without anybody opening it. The doors will be open for us, Lord, because it will be a supernatural breakthrough in our lives for your glory and for your honor. இந்த அடுத்த பாடலுமாய் நீங்களும் நானும், உங்களுடைய பேரும் என்னோட பேரும் விக்டரி. உங்களோட பேரு சக்சஸ், என்னோட பேரு சக்சஸ். ஸோ அப்படிதான் தேவன் நம்மளை அழைக்கிறாரு. ஸோ நம்மளுடைய பேர் என்ன? our name is victory, our name is blessing, our name is healing, our name is solution. இந்த உலகத்துக்கு யார் சொல்யூஷன்? நீங்களும் நானும் தான் சொல்யூஷனா இருக்கும். ஸோ இந்த பாடலை வந்து ஒரு தீர்க்க தரிசனமா let us declare that this is who I am in 2025 and this is who I am in Christ. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையும் நானும், நான் போற இடத்துல விக்டரி, நான் போற இடத்துல blessing, நான் போற இடத்துல சொல்யூஷன்ஸ், நான் போற இடத்துல பீஸ், நான் போற இடத்துல ஜாய், நான் போற இடத்துல தீர்வுகள், நான் போற இடத்துல நன்மைகள். இதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலும், நம்மளோட சபையிலையும், நம்மளோட பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த காலைவேளை இந்த பாடலை பாடி நம்ம வந்து அறிக்கை செய்ய போகிறோம். தேவனுடைய சந்தோஷம், மன மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருந்து மேனிஃபெஸ்ட், நமக்குள்ளாக தான் எல்லாமே மேனிஃபெஸ்ட். மேலேருந்து எதுவுமே மேலேருந்து கொடுக்கப்பட போவதில்லை. பிகாஸ் everything is already been given to you and me, and the Spirit of the Lord lives in us. In each one of us, the Spirit of the Lord lives in us. Christ lives in us and God himself lives in us. So எல்லாரும் நமக்குள்ள தான் இருக்கிறாங்க. நமக்குள்ள இருக்கிறவங்களை எப்படி வெளியே கொண்டு வரது தான், அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எப்படி
கிறிஸ்துவை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோன்றது தான் ஆவியானவரை கேட்டு செய்யும் பொழுது எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, விக்டரி இஸ் யோர் நேம் அண்ட் மை நேம். Let's sing this song. The Lord is my shepherd. 2025ல கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடையோம். அவர் புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் உங்களையும் என்னையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த கூட்டி சேர்த்திருக்கிற அனுபவத்தை அனுபவிக்கும் வருஷம்தான் 2025. Let's sing this song. The Lord is my shepherd, I shall not want. The Lord has provided more than enough. No matter where I go, no matter where I am, victory is my name. Amen. The Lord is my shepherd, I shall not want. The Lord has provided more than enough, no matter where I go. Oh, 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 victory is my name. The Lord is my shepherd, I shall not want. The Lord has provided more than enough, no matter where I go. Oh, oh, victory is my name. My praise is strong, joy overflowing. More than a song, I'm celebrating. In the midst of my enemies, I'll praise. In the midst of my enemies, I'll praise. I put on my dancing shoes. There's no way that I can lose. I'll be the last one standing. My name. Victory is my name. Victory is my name. My name. Miracle is my name. My name. Blessing is my name. My name. Victory is my name. My name. Success is my name. My name. Healing is my name. My name. Miracle is my name. Goodness and mercy follows me all of my days. Goodness and mercy follows me all of my days. Up ahead and behind, on the left, on the right. Up ahead and behind, on the left, on the right. Goodness and mercy follows me all of my days. Goodness and mercy follows me all of my days. Up ahead and behind, on the left, on the right. Up ahead and behind, on the left, on the right. In the midst of my enemies, I praise. In the midst of my enemies, I praise. I'll put on my dancing shoes. There's no way that I can lose. I'll be the last one standing. My name. Victory is my name. My name. Favor is my name. My name. Healing is my name. My name. Success is my name. Goodness and mercy follows me all of my days. Goodness and mercy follows me all of my days. Up ahead and behind, on the left, on the right. Up ahead and behind, on the left, on the right. Goodness and mercy follows me all of my days. Goodness and mercy follows me all of my days. Up ahead and behind, on the left, on the right. Up ahead and behind,
on the left, on the right, in the midst of my enemies, I'll praise, I'll praise. In the midst of my enemies, I'll praise, I'll praise. I'll put on my dancing shoes. There's no way that I can lose. I'll be the last one standing. I'll be the last one standing. The Lord is my tower, a shield for me. With all of the power I'll ever need, no matter where I go. Oh, victory is my name. சொல்லுவோம். The Lord is a tower, a shield for me. With all of the power I'll ever need, no matter where I go. Oh, 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 victory is your name. Our praise is strong, joy overflowing. More than a song, I'm celebrating. In the midst of my enemies, I'll praise, I'll praise. In the midst of my enemies, I'll praise, I'll praise. I'll put on my dancing shoes. There's no way that I can lose. I'll be the last one standing. I'll be the last one standing. Why is that we are the last one standing? Because your name and my name is victory. Your name and my name is success. Your name and my name is favor. Your name and my name is healing. Your name and my name is miracle. Your name and my name is amen, favor. So whatever that you want to see in your life, my dear brothers and sisters in Christ, you are who you are in Christ. நீங்கள் ஃபேவராக இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஃபேவராக இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள் நீங்களே ஒரு அதிசயமாக இருக்கிறீங்க. போகிற இடத்துக்கெல்லாம் நீங்களே ஒரு அதிசயமாக காணப்படுவீங்க. போகிற இடத்துலலாம் நீங்களே ஒரு சக்ஸஸாக காணப்படுவீங்க. போகிற இடமெல்லாம் நீங்களே ஒரு ஃபேவராக காணப்படுவீங்க. இவங்க வந்ததுனால இந்த ஃபேவர் எனக்கு ஆச்சு, இவங்க வந்ததுனால இது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு, இவங்க வந்ததுனால எனக்கு இது மிரக்கலாம் முடிஞ்சதுன்னு உங்களை குறித்து உலகம் சொல்லும் காலத்துக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம். நீங்க blessing இருந்ததெல்லாம் போய் நீங்க ஒரு blessing-ஆ மாறுகிற காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். 2025 we declare and decree in the name of Lord Jesus Christ that your name and my name is victory, your name and my name is success, your name and my name is healing, your name and my name is miracle, your name and my name is favor and blessing and mercy. Whatever, எல்லா வார்த்தையும் எடுத்துக்கோங்க, எல்லா நல்ல வார்த்தைகளையும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் கிறிஸ்துவுக்குள் அதுவாய் இருக்கிறது. இப்படிதான் நம்மளோட 2025. The next song is also is a prophetical song. இப்படியாய் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே நாம் இருக்கும்போது, தேவனுடைய நாமத்தை உயர்த்துறதுனா என்ன? What is lifting the name of Jesus? Jesus Christ lifted his Father's name. How did he lifted his Father's name? How did Jesus Christ glorify the Father? By doing his will. அவருடைய சித்தத்தை அவர் செய்தார். ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டேன். அவர் யோவான்ல 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிதாவே, நானும் நீங்க அனுப்பின காரியத்தை I have completed your work and I have glorified your name. Now it is time for you to glorify me சொல்றாரு. And பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம், அவர் தன் சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினாலே தேவன் தாமே எல்லா நாமத்துக்கும் உயர்ந்த நாமத்தை அவர் கொடுத்து அவரையும் மகிமைப்படுத்தி தாமும் மகிமை அடைந்தாராம். So what is lifting God's name? What is praising Jesus? Is to do what he is asking you to do, and for that you need the Spirit of God. இப்படியாய் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு தேவனுடைய நம்ம தேவன் சொல்லுகிற காரியங்களை தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும்போது தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நம்மளுடைய what is going to be our life, இந்த அடுத்த பாடல் அது சொல்லுகிறது. நாம் மேலே எழும்பிடுவோம், மிக உயரத்தில் பறந்திடுவோம். நீங்களும் நானும் காத்திருந்த காலங்களுக்கு இரட்டிப்பான பலன்கள் காத்திருக்கிறது நமக்காக. ஸோ நிறைய we were I know that many of us we were like தேவனுடைய கரத்திலே பலத்த கரத்திலே அடங்கியிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்திருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், it is time for us to arise and shine and fly above. So in the 2025 will be a year where many of us will arise and shine. இந்த அடுத்த பாடலை
தீர்க்க தரிசனமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு உம்முடைய நாமத்தை அனுதினமும் உம்முடைய நாமத்தை உயர்த்துவதே என்னுடைய நோக்கமாய் நான் கொண்டிருக்கும் பொழுது நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன், நான் காத்திருந்த நாட்களுக்கு இரட்டிப்பான பலன்களை நான் அனுபவிப்பேன் என்று தீர்க்க தரிசனமாக உங்க வாயிலிருந்து நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு பிதாவே உம்மை உயர்த்துவதே என்னுடைய நோக்கமாய் இருக்கிறபடியால் நான் மேலே எழும்பிடுவேன், நான் உயரத்தில் பறந்துடுவேன். அடுத்த பாடல டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் we will just sing the chorus alone. நீ மேலே எழும்பிடுவாய் அப்படின்னு இதில் சொல்லுது. Instead we are going to sing நான் மேலே எழும்பிடுவேன். சம்டைம்ஸ் இது ரொம்ப பெருமையாக பாடுற மாதிரி இருக்கும். இல்லை, ஏன்னா நீங்கள் மேலே எழும்புறதுன்னு உங்கள் ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் மேலே எழும்ப போவதில்ல, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மேலே எழும்ப போகிறீங்க. கிறிஸ்து உங்கள் பலனாக இருப்பதுனாலே நீங்கள் மேலே எழும்ப போகிறீங்க. கிறிஸ்துவை நீங்கள் கேரி பண்ணுறதுனால நீங்கள் மேலே எழும்ப போகிறீங்க. ஸோ லெட் இஸ் நாட் திங்க் திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரைட். ஹவு கேன் பீப்புள் சே தட் நான் பெருசாகிடுவேன், நான் இதுவாகிடுவேன். உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவினால நீங்கள் பழைய மனுஷி, you've been crucified with Christ. It's no longer you who live, but then Christ lives in you. So உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து வெளிப்படுகும் பொழுது நீங்களும் நானும் மேலே எழும்புறதை தவிர வேற எந்த இடமும் நமக்கு இல்லை. கீழே போக முடியாது, சைட்லையும் போக முடியாது, மேலே தான் போய் ஆகணும். ஸோ இதை மனதில் நினைத்தவர்களா இந்த பாடலை பாடுவோம். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன், நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன், நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன், நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன், நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன், நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன், நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். ஏன் இதெல்லாம் நமக்கு நடக்க போகுது? பிகாஸ் கர்த்தரின் மன மகிழ்ச்சி உங்களை என்னையும் சூழ்ந்து நீங்க அவராலே நடத்தப்பட்டு அவரை உயர்த்தி கொண்டே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா the joy of the Lord surrounds us. கடந்த வருஷத்துல தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதானே, ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யோர் ஸ்ட்ரென்த் அண்ட் மை ஸ்ட்ரென்த். தேவனுடைய ஜாய் நம்மளுடைய இருதயத்தில் ஆட்கொண்டுட்டே இருக்கும் பொழுது திஸ் இஸ் த பலன். மை டியர் brothers and sisters Christ, this is what we see when the joy of the Lord is bubbling in your heart. எது நடந்தாலும், உங்களை சுத்தி எது நடந்தாலும் தேவனுடைய சந்தோஷம், அவருடைய சந்தோஷம் உங்களுடைய இருதயத்தில் அப்படியே பப்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது the only way you go is up, not down or not left, not right, but then the only way you go is up. கர்த்தரின் மனமகிழ்ச்சி என்னை சூழ்ந்திடும், பூமியின் உயர்விடங்கள் என்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி என்னை சூழ்ந்திடும், பூமியின் உறைவிடங்கள் என்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷித்தாரே, வானத்தின் பலகணியை திறந்திட்டாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷித்தாரே, வானத்தின் பலகணியை திறந்திட்டாரே. பரலோக சுதந்திரத்தால் எப்படி போஷித்தாரு? கிறிஸ்து தான் பரலோகத்தின் சொந்தக்காரர். இந்த உலகத்துக்கும் பூமிக்கும் வானத்துக்கும் சொந்தக்காரர் யாரு? கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை எங்க இருக்கிறார்? இப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரு. சோ இந்த பரலோக சுதந்திரத்தால் உங்களை போஷித்திருக்கிறார். உங்களுக்குள்ளாக இருக்க கிறிஸ்து தான் இந்த பரலோக சுதந்திரம். சோ அவர்களை மெச்சிக்கொள்கிறது தான் இந்த பரலோக சுதந்திரம். வானத்தின் பலகணியை திறந்தார். ஆவியான் மேல ஓபன் பண்ணி ஆவியானவர் என்னைக்கு நமக்கு அனுப்பினாரோ அன்னைக்கே வானத்தின் எல்லா பலகணிகளும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ போஷித்தார், பலகணிகளை திறந்து விட்டார். சோ இதெல்லாம் நமக்கு திறந்தபடியால் உங்கள் நிலைமையும் என் நிலைமையும் என்ன?
நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் மேலே எழும்பிடுவேன், கிறிஸ்துவுக்குள் உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். இழந்தது மாத்திரம் இரட்டிப்பாக சுதந்திரிக்கல, எது சுதந்திரிச்சாலும் டபுள் போர்ஷன் தான் நமக்கு. எதை எழுந்திருக்கீங்க? ஒருவேளை டைம் சம் ஆஃப் யூ ஆர் ஃபீலிங், ஐயோ நான் நிறைய நேரம் தேவனிடத்தில் ஸ்பெண்ட் பண்ணாமல் நிறைய நேரத்தை எழுந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைக்கிறீங்க. ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் ரட்டிப்பாய் தேவனிடத்தில் ஸ்பெண்ட் பண்ணும்படியாக தேவன் he will open the doors for you to spend double portion of time to the Lord. Double portion of time to the Lord is more glory in the name of Lord Jesus Christ. ஸோ எதை எழுந்திருந்தாலும் சரி, இல்லை எதையும் நீங்கள் இழக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவர்களுக்கு கிடையாது. கிறிஸ்துவுக்குள் இழப்பு என்பது எதுவும் கிடையாது. அது பழசு எழுந்திருந்தா ஓகே, இனிமேல் இழப்புன்ற பேச்சுக்கே நம்மளுடைய வாழ்க்கையில் இடம் கிடையாது. தெர் இஸ் நோ வேர்ட் கால்ட் இழப்பு இன் த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டு இன் யோர் லைஃப் அண்ட் இன் மை லைஃப். இழப்புன்ற வார்த்தைக்கு நம்மளுடைய அகராதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கையிலேருந்து எடுத்து இப்படி தூக்கி போடுங்க. இழப்பு என்ற வார்த்தை எனக்கு கிடையாது. எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் தான். சக்ஸஸ் இன் த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எதுவாக இருந்தாலும் எனக்கு தங்கும், நான் இழந்து போவதில்லை. எனக்கு நான் I'm here to only conceive. I'm not to lose anything. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. I'm here to conceive. I'm a woman of conception. And there is nothing to, இழப்புன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன? Lose. There's nothing for me to lose. All we can do is like in Christ, I'm here only to conceive in the name of Lord Jesus Christ. I can only conceive in the name of Lord Jesus Christ. I'll conceive success in the name of Lord Jesus Christ. I'll conceive favor in the name of Lord Jesus Christ. I conceive glory in the name of Lord Jesus Christ. ஸோ இந்த வருடத்தில் இழப்புன்ற வார்த்தைக்கு உங்களுடைய அகராதியிலும் என் அகராதியிலும் இல்லை. இந்த வருடத்தில் மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இழப்பு என்பதற்கு அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். பழைய வருஷத்தில் முன்பாக ஏதாவது எழுந்திருந்தீங்கன்னா காட் இஸ் டெல்லிங் டபுள் போர்ஷன். நீங்கள் இழந்தாலும் இழக்காவிட்டாலும் எதுவாக இருந்தாலும் டபுள் போர்ஷன் இஸ் யோர் போர்ஷன் அண்ட் மை போர்ஷன் இன் த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, இந்த காலை வேலைக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, தேங்க்யூ தட் நீங்கள் எங்களை கேட்குறீங்க. யூ ஹவ் ஆஸ்க்ட் அஸ் டு டிக்ளேர் வாட் வி வாண்ட் டு சீ இன் திஸ் 2025. எங்களுடைய நாங்கள் வாய்களை திறக்கும் பொழுது பிதாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் பேசும்படியாக ஒவ்வொருத்தருடைய நாவையும் இந்த காலை வேளையில் பிதாவே உம்முடைய சமூகத்திலிருந்து லார்ட் ஐ பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி மவுத் இன் திஸ் பிளேஸ், ஈச் அண்ட் எவ்ரி மவுத் தட் இஸ் லிசனிங் டு மீ, that we will only speak words of life as led by the Spirit of God. And Father, no words of death will come out of our mouth, but then only words of life, only words of success, only words of favor, only words which will bind a person and which will build a person and which will help a person will come out of our mouth, Lord, in the name of Lord Jesus Christ. We declare and decree இப்படிப்பட்ட ஒரு 2025 தேவன் எங்களை நடத்தினதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலுமாய் பிதாவே உம் ஆவியினாலே நடத்தப்பட்டு பிதாவே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மேலே உயர்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தேவன் எங்களை அழைத்து வந்திருக்கிறீங்க. அதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் ஒரு விசையாக இந்த புல்பிட்டிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ மனுஷனுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ மனுஷனிடத்தில் வருகிற வார்த்தை இன்னுமா எங்களை பலப்படுத்தவும், இன்னுமா எங்களை மேலே உயர செய்யும்படியான வார்த்தைகளை நீங்கள் அவர் மூலமா இன்னைக்கு காலையில் வேளையில் பேசுறதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதிகான மகிமையும்
உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் ரட்சகரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஏறெடுக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Thank you, Lord. Oh, hallelujah. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். Oh, we lift your name, O Lord, this morning. எல்லோருமாய் கூட சேர்ந்து hallelujah. Let's all lift the name of Jesus. Hallelujah. Seriously. Take it. It's a serious business that we are involved in right now. Shala rata la ra ba 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 ba. Rakata leri handa na moka boshim brihind in clau karete. Relate lebri moka bausan hanta lebri haka la rata la ra ba. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you for this moment, O Lord. Thank you for this time of your presence, O Lord. Thank you. Oh, hallelujah. Thank you for this time of lifting up. Thank you for this time of transformation. Thank you for this time of healing. Thank you for this time of deliverance. Thank you for this time of liberty. Rabba la sakata la rabba ba 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 ba. Retele brama ma shama nama rakala radala raba ratolo ribahanda na moka bahe raba lahata la rihanta la baha rahata la rihanda la rahata ba reketele rima mama shambla hakaba. Speak to us, Lord. Speak to us this morning, Lord. Let your word come out with power and authority this morning, Lord. Let it come out, hallelujah, with your presence, oh Lord. Oh, hallelujah, building us, oh Lord. Hallelujah, to build us up, oh Lord, to edify us, oh Lord. Oh, to equip us, oh Lord. Rakala ba 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 ba. Oh, to equip us in one mind, and equip us in the mind of the Lord Christ Jesus. Hala rikete briandara mokabo shaba laba rahata le eteri krohokabo. ஒப்புக்கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆவியானவரே உம்முடைய ஆளுகையின் கீழே ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகையின் கீழே ஒப்புக்கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். உங்க நாமம் மட்டுமே உயர்த்தப்படுவதாக, உங்க நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக, உங்க நாமம் மட்டுமே வாழ்த்தப்படட்டும். ராலேட்டி கிரியாந்தன மோகபோ ஷபா. ஒப்புக்கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya, Hallelujah. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஒரு முறை சொல்லுவோமா? ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. The book of Jeremiah chapter 3 verse 15 says, எரேமியா 3:15 சொல்லுகிறது, I'll give you shepherds. நான் உங்களுக்கு மேய்ப்பன்களை தருவேன். Amen. Of my own heart. என் இருதயத்துக்கு ஏற்றபடியான மேய்ப்பன்களை நான் உனக்கு தருவேன் என்று தேவன் Who will சொல்கிறார். feed you with knowledge and understanding. அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். Then the next verse you see, then multiplication takes place. அதுக்கு பிறகு பெருக்கத்தை நாம் அந்த வசனத்துல பார்க்கிறோம். Hallelujah. 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 And I say, I will give you shepherds according to my own heart. என் இருதயத்துக்கு ஏற்றவாறான மேய்ப்பர்களை நான் உனக்கு தருவேன். Amen. Amen. If I am here, I am given by God to you. Amen. நீங்க இருக்கிறேன் என்றால் நான் தேவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். Amen. Hallelujah. Hallelujah. God has given me to you. தேவன் தான் என்னை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். To feed you with knowledge and understanding. உங்களை தேவ அறிவினாலும் தேவ புத்தினாலும் உங்களை மேய்க்கும்படியாய் உங்களை போஷிக்கும்படியாய் தேவன் என்னை தந்திருக்கிறார். Hallelujah. 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 As I said, your success depends on the knowledge that you acquire. நான் சொன்னது போல உங்க வெற்றி, உங்களுடைய செழிப்பு தேவனுடைய அறிவை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பெற்றுக்கொள்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது சார்ந்ததா இருக்கிறது. Amen. Amen. How many of you are ready for the word of God this தேவ morning? வார்த்தைக்காக எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? We would like to thank Sister Nancy for the prophetical worship, ப்ராஃபட்டிக்கலா நம்மளை ஆராதனைக்குள் நடத்துற சிஸ்டர் நான்சிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். which was very much aligned to my message. நான் இன்று நான் பேச போகிற செய்தியோடு அந்த வர்ஷிப்பும் இணைக்கப்பட்டதா இருந்தது. Amen. I was really thanking God for what He has been doing
doing in our church this நம்ம morning. சபையில தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்தினேன். Hallelujah. Hallelujah. These are the things that God wants you and me to know. நீங்களும் நானும் தேவன் இந்த காரியங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். Amen. ஆமென். The center of our message is Christ in you, right? நம்மளுடைய எல்லா பிரசங்கத்தின் மைய பகுதி இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். Christ and Christ in you. கிறிஸ்துவும் உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை குறித்து தான் நாம் எல்லா செய்தியிலும் மைய பகுதியாய் வைத்து பேசுகிறோம். Colossians 1:27 says Christ in you, the hope of glory. கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து தான் மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறாராம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Christ in the equation. Hallelujah. நாம் செய்கிற எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை நம் உள்ளுக்குள்ள கொண்டு வர வேண்டும். And I thank and praise God for that is the centrality of our pulpit this morning. ஆமென். அப்படியாக தான் கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் நம்மளுடைய புல்பிட் இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Let's all with a fearful heart, with a heart of reverence, தேவனை ஆராதிக்கிற பயபக்தியோடு அவரை நோக்கி பார்க்கிற இதயத்தோடு நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருப்போம். go into the word of God this தேவ morning. வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போவோம். The title for today's sermon is இன்றைய தலைப்பை கூட நான் இப்படியாய் வைத்திருக்கிறேன், greatness of man. மனிதனுடைய மகத்துவம். Greatness of man. மனிதனுடைய மகத்துவம். Hallelujah. 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 The magnitude of God's investment in a human being is unmeasurable. ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு மனித ஆவிக்குள்ள தேவன் செய்திருக்கிற முதலீடு அது அளவில்லாதது, அது கிரகிக்க முடியாதது. Amen. Hallelujah. Hallelujah. I repeat, the magnitude of God's investment in the human spirit is unmeasurable. ஒரு மனிதனுடைய ஆவிக்குள்ள தேவன் செய்திருக்கிற முதலீடுகள், அவர் வைத்திருக்கிற காரியங்கள் நம்மால கிரகிக்க முடியாத அளவுக்கு, அது அளவே இல்லாத அளவுக்கான முதலீடுகளை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார். God's unsearchable wisdom. தேவனுடைய கிரகிக்க முடியாத ஞானத்தின் நிமித்தம், God's powerful wisdom தேவனுடைய வல்லமையான ஞானத்தினால is expressed in the human vessel. அவருடைய கிரகிக்க முடியாத ஞானமும் வல்லமையான ஞானமும் ஒரு மனிதனுடைய ஆவியில அது வைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Amen. Amen. God's wisdom is been expressed in you. தேவனுடைய ஞானம் என்பது உங்கள் மூலமாய் வெளிப்படுகிறது. When we consider the angelic world, நாம் தேவ தூதர்களோட உலகத்தை பார்ப்போம் என்றால் they wow us actually. Amen. அவர்களை குறித்து யோசிக்கும் பொழுதோ, பார்க்கும் பொழுதோ, அறிந்து கொள்ளும் பொழுதோ அது நமக்கு மிக ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கிறது. When we see, it is so astonishing. Amen. அதெல்லாம் நாம் கேள்விப்படும் போது, பார்க்கும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமான ஒரு உலகமாய் அது காணப்படுகிறது. The splendor and beauty and the glory of the angelic realm, angelic ranking and angelic being, it's a wow to us. தேவதூதர்களுடைய மகிமை, தேவதூதர்களுடைய கனம், அவர்கள் இருக்கிற அந்த இடங்கள், அவர்கள் இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஆச்சரியமான காரியமாய் இருக்கிறது. But the vastness of God's investment in a human spirit surpasses all the vastness of angelic world. ஆனால் தேவதூதர்களுடைய இந்த ஆச்சரியத்தை விட தேவன் மனிதனுக்குள்ள வைத்திருக்கிற முதலீடுகள் அது இன்னும் பயங்கரமாய், இன்னும் மகிமையாய், அளவே இல்லாத அளவுக்கு அது இருக்கிறதாம். Compared to all the angelic realm put together, எல்லா தேவதூதர்களுடைய மண்டலங்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தாலும், hallelujah, you are more than them all put together. அவர்களுடைய மண்டலங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தாலும் நீங்கள் அவர்களை விட மேன்மையானவர்களாய் காணப்படுகிறீர்கள். We understand initially when people encountered angels,
ஆதி நாட்கள்ல மனிதர்கள் எப்போதெல்லாம் தெய்வ தூதர்களை சந்தித்தார்களோ it was amazing to them. It was beyond their imagination to them. அவர்கள் எண்ணி பார்ப்பதற்கும் நினைத்து பார்ப்பதற்கும் மேலான என்கவுண்டர்ஸ் அது இருந்தது. Because some angels shine like a diamond. ஏனென்றால் சில தெய்வ தூதர்கள் ஒரு டைமண்ட போல பிரகாசிக்கிற சிலர் பேர் நெருப்பை போல இருந்தார்கள். Some were like giants. சில பேர் ஜெயன்ட்ஸாய் பெரிய காரியங்களா காணப்பட்டார்கள். The sword they were holding in their hand were from sky to the earth, such big ones. அவர்கள் வைத்திருந்த அந்த ஸ்வார்ட், அந்த கத்தி என்பது வானத்துக்கும் பூமிக்குமான அளவுக்கான பெரிதா இருந்தது. When they stood, their head pierced into sky. அவர்கள் நின்ற பொழுது அவர்கள் வானத்தையும் பூமியும் தொடர்களா காணப்பட்டார்கள். They were so amazing. Amen. அவர்களை பார்ப்பதே மிக ஆச்சரியமான காரியமா இருந்தது. Hallelujah. Hallelujah. They were so amazing. அவர்கள் அப்படிப்பட்ட ஆச்சரியமானவர்களா இருந்தார்கள். Hallelujah. Hallelujah. But when compared to a human being, ஆனால் ஒரு மனிதனோடு அவர்களை நாம் கம்பேர் பண்ணுவோம் என்றால் they are lower. அவர்கள் மனிதர்களை விட தாழ்த்தப்பட்டவர்கள். When compared to you, உங்களை பார்க்கும் பொழுது the angels I said they are lower to you. நான் விவரித்த இந்த தெய்வ தூதர்கள் உங்களை விட இன்னும் ஒரு கம்மியான நிலைமையில தான் இருக்கிறாங்க. Why? Because the angels, the glory of the angels were external. Amen. தெய்வ தூதர்களுடைய மகிமை என்பது அது வெளி பிரகாரமான மகிமையா இருந்தது. But your glory and my glory are internal. ஆனால் உங்கள் மகிமையும் என் மகிமையும் அது உள் பிரகாரமான மகிமையா இருக்கிறது. If made a decision, you can manifest it in external too. நீங்கள் ஒருவேளை ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்றால் அந்த மகிமையை வெளிரங்கமாகவும் நாம் காட்ட முடியும். Hallelujah. 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 Why do I say that a human being is more than these amazing creatures? இப்படிப்பட்ட ஆச்சரியமான தெய்வ தூதர்களை காட்டிலும் மனிதன் மகத்துவமுள்ளவன் என்று நான் ஏன் சொல்லுகிறேன்? One verse separates you from all these things. ஒரு வசனம் உங்களையும் மற்ற எல்லாவற்றையும் அது வேர் பிரித்து காண்பிக்கிறது. Colossians 1:27. கொலோசியர் 1:27. Christ in you, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறது. the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று நாம் Which means வாசிக்கிறோம். the glory of man is way beyond the glory of a angel. அப்படி என்றால் ஒரு தேவதூதனுடைய மகிமையை காட்டிலும் கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள இருப்பதுதான் பெரிதான மகிமையா இருக்கிறது. Christ in you, the hope of glory. உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறார். In other words says the fullness of God dwells in you. வேறு வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய முழுமை தன்மை, அவருடைய முழுமையான காரியங்கள் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறது. Take this. Amen. ஆமென். இதை எடுத்துக்கொள்ளுங்க. When God decided to reveal his glory outside himself, தேவன் தனக்கு அப்பாற்பட்டு அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் தீர்மானித்த போது the vessel chosen for that was, அந்த மகிமையை வெளிப்படுத்தும்படி அவர் பயன்படுத்தின அந்த பாத்திரங்கள், it's you and me. அது நீங்களும் நானுமா தான் இருக்கிறோம். Hallelujah. 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 When God decided to reveal his glory outside him, தன்னை அப்பாற்பட்டு அவருடைய மகிமையை காட்ட வேண்டும் அவர் தீர்மானிக்கும் பொழுது the vessel he chose was man. உங்களையும் என்னையும் தான் அந்த மகிமையின் பாத்திரங்களாய் அவர் பயன்படுத்துகிறார். In all God's creation, the only habitation that could host the fullness of God, தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளிலும் அவருடைய எல்லா படைப்புகளிலும் அவருடைய மகிமையை காட்டும்படி வெளிக்காட்டும்படியாய் இருக்கிற ஒரே சிருஷ்டி it's you and me. நீங்களும் நானும் தான். Amen. Amen. Hallelujah. 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 You are so great in the kingdom of God. தேவ ராஜ்யத்துல மனிதர்களா இருக்கிற நீங்க அவ்வளவு பெரியவங்களாய் மகிமை உள்ளவர்களா இருக்கிறீங்க. So you need to have this in your mind. ஆகையால் இதை எப்பொழுதும் நம் எண்ணங்களை வைத்திருக்க வேண்டும். Hallelujah. God asked
man a question. மனிதனை நோக்கி தேவன் ஒரு கேள்வியை கேட்கிறார். He said, where would you build a house for me? எனக்கென்று நான் தங்கும்படியான ஒரு வீட்டை நீ எங்க கட்ட முடியும் என்று He said, கேட்கிறார். heaven is my throne and earth is the footstool. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதரட்சை இருக்கிறது என்று அவள் சொல்லுகிறார். If this is the case, where you can put me in dwelling? அப்படி இருக்கும் பொழுது நீ எங்க எனக்காக ஒரு வீடை கட்ட முடியும் என்று தேவன் கேட்கிறார். That means there is nothing in the creation which can host God. அப்படி என்றால் தேவனுடைய சிருஷ்டிப்புல, இந்த உலகத்தின் சிருஷ்டிப்புகளை வேற எந்த காரியமும் தேவனை தங்க வைத்துக் கொள்ள முடியாது. Amen. That's what he was trying to say. அதுதான் அவர் சொல்லுகிறார். Nothing in the creation can host me. சிருஷ்டிக்கப்பட்ட எந்த காரியமும் நான் தங்குவதற்கு ஒரு Heaven இடமாக is my இருக்காது. throne and earth is the footstool. ஏனென்றால் வானம் என்னுடைய சிங்காசனமும் பூமி என்னுடைய பாதரட்சை இருக்கிறது என்று அவர் Who சொல்லுகிறார். can contain me? அப்படி என்றால் நான் யார் என்ன ஆட்கொள்ள முடியும் என்று But when சொல்லுகிறார். God decided to manifest himself, ஆனால் தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படியாய் அவர் தீர்மானித்த பொழுது he chose you to host him. Hallelujah. அவரை ஆட்கொள்ளும்படி, அவரை காண்பிக்கும்படி உங்களையும் என்னையும் தான் அவர் தெரிந்து You கொண்டார். are the host of God, the head. Amen. தேவனை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் நாம் தான் இருக்கிறோம். Hallelujah. 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 Colossians chapter 1 verse 19 and 20 it says, கொலோசியர் for it 1 pleased the Father that in Christ should all fullness dwell. Amen. Amen. Hallelujah. Amen. It pleased the Father that in Christ all the fullness dwell. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கவும். Amen. Then it says in Colossians 1:27 we read, Christ in you the hope of glory. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறார் என்று. Hallelujah. Amen. So you are the totality of Godhead. Amen. ஆகையால் தேவனுடைய பரிபூரணம் தங்கி இருக்கிற பாத்திரமாய் நீங்க இருக்கிறீங்க. There is someone inside of you this morning. உங்களுக்குள்ள யாரோ ஒருவர் இந்த காலவேளை இருக்கிறாங்க. You got to see yourself in that realm. உங்களை நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் பார்க்க வேண்டும். You should say, I host God in me. எனக்குள் தேவன் தங்கி இருக்கிறார், நான் தேவனை இந்த காலவேளை எனக்குள் ஹோஸ்ட் பண்ணுகிறேன் என்ற அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும். Something church missed for centuries to centuries. ஆண்டு கணக்காய் சபை இதைதான் தவறி விட்டிருக்கிறது. Christ in you the hope of glory. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறதா பெரிய மகிமையின் நம்பிக்கை இருக்கிறது. That makes you great. அதுதான் உங்களை மகத்துவமானவராய் மாற்றுகிறது. That makes you greatest. Hallelujah. அதுதான் உங்களை எல்லாவற்றிலும் பார்க்கிலும் மகத்துவமானவராய் காணப்படுகிறது. அது உங்களை ஒரு வல்லமை உள்ளவராய் மாற்றுகிறது. அது உங்களை ஒரு பலசாலியாய் வல்லமை உள்ளவராய் மாற்றுகிறது. You are the most powerful being in the face of the earth. இந்த பூமியில காணப்படுகிற மிக வல்லமையான மனிதனாய் பாத்திரமாய் நீங்க தான். Never ever underestimate you this morning. Hallelujah. ஒரு நாளும் உங்களை குறித்து நீங்க தாழ்வா circumstances will come and underestimate you. உங்களோட சூழ்நிலைகளை ஒருவேளை உங்களை வேற விதமாய் பார்க்கலாம். Failures will come and underestimate you. தோல்விகள் உங்களை வேற விதமாய் பார்க்கலாம். Why people will come and underestimate you. மற்றவர்களும் உங்க இடத்துல வந்து உங்களை வேற விதமாய் பார்க்கலாம். But the truth is God is in you. ஆனால் உண்மை என்னவென்றால் தேவன் உங்களுக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறார். That is the greatness of who you are. அதுதான் நீங்க யாரா இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு மகத்துவமுள்ளவரா இருக்கிறீங்க என்பதை never given or never give up on who you are. ஆகையால் நீங்கள் யாரா இருக்கிறீங்க, உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன என்பதை அதில் நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருங்கள். Hallelujah. 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 Imagine God wanted to host himself on the earth. இந்த பூமியில தேவன் வந்து இறங்க வேண்டும் என்று தீர்மானித்தார். Nothing in the creation was equal to that. Amen. அவர் சிருஷ்டித்த எந்த சிருஷ்டிப்பும் அவரை ஹோஸ்ட் பண்ண முடியவில்லை. Even angels could not do that one. தேவ தூதர்களும் அவரை ஹோஸ்ட் பண்ண முடியவில்லை. But God chose you and me. ஆனால் உங்களையும் என்னையும் தான் தேவன் வந்து தங்குகிற ஆலயமாய் அவர் உங்களையும் என்னையும் தான் தீர்மானித்தார். Why? ஏன்? Let's look into Genesis chapter 1 verse 26 and 27. It says, Genesis ஆதியாகமம் 1:26-27 வசனத்தை பார்ப்போம். God made man in his own image. தேவன் மனிதனை தன்னுடைய சொந்த சாயல்ல ரூபத்துல படைத்தாராம். God wanted to see him outside him. தேவன் தன்னிலிருந்து அப்பாற்பட்ட ரீதியில அவர் தன்னை பார்க்க விரும்பினார். தேவன் தன்னை வெளியில பார்க்க விரும்பினாரு.
ஆமென். ஆமென். தேவன் தன்னை வெளியில பார்க்க விரும்பும் போது அவர் எதை உண்டாக்குனாரு? மணி. யார? யார? தைரியமா சொல்லுங்க. யார? உங்களை உண்டாக்கினார் ஆண்டவர். ஆமென். 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 ஹalleluya. So you are the reflection of who? தேவனுடைய சாயலா நீங்க இருக்கிறீங்க. Amen. Christ in you, the hope of glory. கிறிஸ்து உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். I am no ordinary this morning. நான் ஆகையால் நான் வெறும் சாதாரண மனிதனாய் காணப்படுவதில்லை. Never ever underestimate me. நான் என்னை குறித்து ஒரு நாளும் என்ன தாழ்வா நினைப்பதில்லை. I host God in me. நான் தேவன் எனக்குள்ள தங்குகிற ஆலயமா நான் இருக்கிறேன். Sickness will come and say you are weak. ஒருவேளை வியாதி என்னிடத்துல வந்து நீ பலவீனன் என்று சொல்லலாம். Circumstances will come and say you are weak. என் சூழ்நிலை என்னை பார்த்து நீ பலவீனன் என்று சொல்லலாம். Why people come and say you are weak? ஜனங்களே இடத்துல வந்து நீங்க பலவீனன் என்று சொல்லலாம். Don't care. அதை குறித்து எண்ணாமல் இருங்க. See yourself in Christ Jesus. உங்களை நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பார்க்க ஆரம்பிங்க. Amen. Amen. Hallelujah. 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 We are the entities of wonders this morning. நாம் அதிசயங்களான பாத்திரங்களாய் காணப்படுகிறோம். So let us ask and pray our Father to help us to understand you in Christ Jesus. பிதாவிடத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் யாரா இருக்கிறேன் என்ற அந்த அறிவு நமக்குள்ள பெருகும்படி நாம் பிதாவிடத்தில் கேட்க I போகிறோம். pray that we are going to wow this generation. Amen. இந்த தலைமுறைக்கு ஆச்சரியமானவர்களாக நாம் காணப்பட போகிறோம். Amen. Your life is going to be a wow to this generation. உங்க வாழ்க்கை என்பது இந்த தலைமுறைக்கு ஒரு வாவ் ஃபேக்டரா இருக்க போகிறது. It's going to be an amazement. அது ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையா இருக்க You போகிறது. to your children are going to be a wow. Amen. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஆச்சரியமானவர்களாக காணப்பட Your போகிறீங்க. children will see you and they will be amazed. உங்க பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். The way you command. நீங்கள் சொல்லுகிற காரியங்கள், The way you authoritatively walk. அதிகாரத்தோடு நடக்கிற காரியங்கள், The way you dismantle the works of the enemy. எதிரியானுடைய சில காரியங்களை நிர்மூலமாக்குற விதங்கள். Your children should see you as a wow, not as a victim. இவைகளெல்லாம் பார்க்கிறவங்க பிள்ளைங்க, இவைகளெல்லாம் பார்க்கிறவங்க பிள்ளைங்க உங்களை ஒரு வெற்றிசாலியாக ஒரு ஜெயசாலியா தான் பார்க்க வேண்டும். Amen. Your children should not see you and say, oh, so sad, my mother. No, that is not what God wants. Amen. You should wow your children. Amen. பிள்ளைகளை பார்த்து ஐயோ பாவம் என்று எண்ணாம ஜெயசாலிகளாய் வெற்றிசாலிகளாய் அதிகாரமுள்ள பெற்றோர்களாய் உங்களை பார்க்க வேண்டும். Do you even really understand what it means to interpret Colossians 1:27? கொலோசியர் 1 Christ in you, the hope of glory. கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா இருக்கிறார் என்கிற இந்த வசனத்தை இன்னும் ஆழமாய் உங்களால எப்படி புரிந்து கொள்ள முடியும்? Have you ever thought about it? அதை குறித்து எப்பயாவது யோசித்து இருக்கிறீங்களா? Christ in me. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரா? God of the heavens and the earth in me. வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவன் எனக்குள் இருக்கிறாரா? We are not talking about some fairy tales, no. ஏதோ ஒரு கட்டுக்கதை குறித்து நாம் பேசிக்கொண்டில்லை. Some fictions, no. ஏதோ கதையை குறித்து நாம் பார்த்து கொண்டில்லை. It is the truth of the word of God. இது தேவ வார்த்தையில சொல்லப்பட்ட உண்மைகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். If I say that you are a great wonder, நீங்க தேவ ராஜ்யத்துல ஒரு அதிசயமானவரா இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். if I say man is a wonder, மனிதன் ஆச்சரியமானவன் அதிசயமானவன் நான் சொல்வேன் என்றால் history has proven it. Amen. சரித்திரம் அது உண்மையாகவே அது நமக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறது. Hallelujah. Amen. Hallelujah. 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 If you want to trace man outside God, you need to look inside of you. Amen. Amen. Hallelujah. If man wants to trace God outside God, தேவனுக்கு அப்பாற்பட்டு மனிதன் தேவனை பார்க்க வேண்டும் என்றால் it is you and me. அவன் உங்களையும் என்னையும் தான் பார்க்கணும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. When you go, God is going. நீங்கள் நடக்கும்பொழுது தேவன் நடக்கிறார். Amen. 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 Acts 17:28 what it says? அப்போஸ்தலர் 17:28 என்ன சொல்லுகிறது? In him
அவருக்குள் we live and move அவருக்குள் நம் ஜீவிக்கிறோம், and have அவருக்குள் our being. ஆமென். Amen. Hallelujah. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், 28, அசைகிறோம், 7:28. இருக்கிறோம். 28 17:28. In அவர் him. அவருக்குள். Amen. You have your being in him, you move in him. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம். Hallelujah. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Who is in you? உங்களுக்குள் யார் வாசமா இருக்கிறது? Which means all the solution for your problems, all the success, all the victory, all the power, all the might, all put together is in you. ஆமென். அப்படி என்றால் எல்லா மகிமை, எல்லா வல்லமை, எல்லா வெற்றி, நமக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற எல்லா சொல்யூஷன்ஸும் எங்க வைத்திருக்கிறதாம்? நமக்குள் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். எல்லாத்தையும் உள்ள வச்சிட்டு கட்சில அவரே தூக்கி உள்ள வச்சிட்டாரு, உனக்குள்ள வச்சிட்டாரு பாருங்க. Amen. Hallelujah. ஆமென். You got to see yourself like that. உங்களை நீங்கள் இனி அப்படியாக தான் பார்க்க ஆரம்பிக்க When வேண்டும். I walk, நான் நடக்கும் பொழுது healing is walking. சுகம் நடந்து கொண்டிருக்கிறது. When I walk, நான் நடக்கும் பொழுது wonders walk. அதிசயங்கள் நடந்து I'm a கொண்டிருக்கிறது. sign and a wonder. நான் அதிசயமும் அற்புதமான அடையாளமா இருக்கிறேன். Hallelujah. I'm a sign and a wonder. நான் அற்புத அடையாளமா இருக்கிறேன். I'm a sign and a wonder. நான் அற்புத அடையாளமா I'm இருக்கிறேன். a sign and a wonder. நான் அற்புத அடையாளமா இருக்கிறேன். Isaiah 60 verse 15 says, ஏசாயா 60:15 வசனம் சொல்லுகிறது, I will make thee an eternal excellence நான் உன்னை நித்திய and a joy to many மாட்சிமையாகவும், generations. தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று. You are an eternal excellence. உங்களை தேவன் நித்திய மாட்சிமையாகவும் வைக்கிறார். You are a joy to many நீங்க generations. தலைமுறை தலைமுறைகளுக்கு, அநேக தலைமுறைகளுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. Let's take our right hand, நம் வலக்கரத்தை எடுத்துக்கொள்வோம். put it on your வலக்கரத்தை head. உயர்த்தி நம் தலையில வைத்துக் Say, கொள்வோம். I am an eternal excellence நான் நித்திய மாட்சிமையாக இருக்கிறேன். and a joy to many generations. தலைமுறை தலைமுறைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறேன். Ralla tele Amen. riba ba 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 Hallelujah. ba ba ba. Hallelujah. 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 So Hallelujah. everything is in you. ஆகையால் எல்லாமே உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. You are not going to receive something from heaven now. No. பரலோகத்திலிருந்து இன்னும் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள போவதில்லை. Pertaining to life and godliness, everything has been provided to you. இம்மைக்கும் மறுமைக்கும் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். But it's up to you to tap what is in you and bring it out. அவர் நமக்குள்ள வைத்திருக்கிற எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருவது அது உங்க கையிலும் என் கையிலும் தான் One of the இருக்கிறது. greatest responsibility as a born again believer ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய கடமை என்னவென்றால் to tap into the resource of God in you and bring them out. தேவன் Hallelujah. நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நமக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வருவது நம்மளுடைய கடமையா தான் இருக்கிறது. This is not a wish of God. இது தேவனுடைய விருப்பம் அல்ல. This is your responsibility. இது உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற கடமை. You have everything in you. உங்களுக்குள்ள எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது. Power, might, wonder, take anything, everything is in you. நீங்கள் விரும்புகிற வல்லமை, சுகம், வெற்றி எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிறது. But it takes responsibility to bring it out of ஆனால் அது you. வெளியே கொண்டு வருவதற்கு நம்முடைய கடமைகள் தேவைப்படுகிறது. Amen. Because in 1 Thessalonians chapter 5 verse 5 says 1 தெசலோனிக்கர் 5:5 வசனம் சொல்லுகிறது, that you are the sons of light. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க என்று. So it says you are the light, right? நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். Say I am the light. நான் வெளிச்சமா இருக்கிறேன் என்று சொல்லுங்க. Because you are a light, that does not mean that you will shine. நான் வெளிச்சமா இருப்பதனால நான் பிரகாசிப்பேன் என்பது அர்த்தம் அல்ல. Every born again believer is a light. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் வெளிச்சமா தான் இருக்கிறாங்க. But not everybody are shining. ஆனா எல்லா விசுவாசியும் பிரகாசிக்கிறாங்க என்பது அர்த்தம் அல்ல அல்லவா? In fact, many are living in darkness too. உண்மை என்னவென்றால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி
விசுவாசிகள் இன்னும் அநேகர் இருளில் தான் வாழ்ந்து So 1 கொண்டிருக்கிறார்கள். Thessalonians 5:5 says that you are the light of. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு இந்த வசனம் You are the சொல்லுது. light. நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்க. In Gospel of Matthew chapter 5:16 it says, மத்தேயு 5:16 வசனம் சொல்லுகிறது, let your light shine. உங்களுடைய ஒளி பிரகாசிக்கட்டும் என்று வேதம் Let சொல்லுகிறது. your light உங்க shine. வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று If you சொல்லுகிறது. don't let your light to shine, it will not shine. ஒருவேளை உங்க வெளிச்சத்தை நீங்கள் பிரகாசிக்கவில்லை என்றால் அது பிரகாசிக்காது. இது லைட்டுங்க. illumination இருக்குது, hundreds thousands of illumination உள்ள இருக்குது. ஆனா சுவிட்ச் போட்டா தான் அது எரியும். சுவிட்ச் போடுற பொறுப்பு யாருது? உங்களுடைய பொறுப்பு. If you don't let your light to shine, it will not shine. Amen. Amen. Hallelujah. 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 You are the great. The greatness should be understood. உங்களுடைய மகத்துவம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. If you don't know the greatness and value and importance of a thing, ஒரு பொருளோட மகத்துவத்தையும் ஒரு பொருளுடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்றால் you can easily abuse them, right? அதை நாம் வெகு சீக்கிரமாய் அதை அபியூஸ் பண்ண விடலாம், அதை தவறாய் பயன்படுத்தி We விடலாம். have been abusing ourselves in so many ways. அதே போலதான் நாம் நம்மையே அநேக விதங்கள்ல நம்ம அபியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். When for example, when sickness attacked, ஒரு வியாதி நம்மளை நெருக்கும் பொழுது we gave in to sickness அந்த வியாதிக்கு நம்ம விட்டு கொடுத்து விடுகிறோம். and we fell for sickness. அந்த வியாதிக்கு நாம் விழுந்து விடுகிறோம். Hallelujah. You don't understood you do not understand the greatness of who you are. நமக்குள்ள இருக்கிற மகத்துவத்தை நாம் அறியாம அந்த வியாதிக்கு நம்ம விட்டு கொடுத்து விடுகிறோம். Because Bible says technically sickness cannot dwell in your body. ஏனென்றால் வேதத்துல சொல்லி இருக்கிறது வியாதி பலவீனங்கள் உங்க உடம்புல தங்க முடியாது என்று. When sickness came, ஆனால் வியாதி வரும் பொழுது you should have cast it out in the name of Jesus. உடனடியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அதை நம்ம துரத்திருக்க வேண்டும். You should have recognized who you are in your spirit. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் ஆவியில நான் யாரா இருக்கிறேன் என்பதை நாம் முதலாவதாக அறிந்திருக்க And வேண்டும். resist him. அதை அறிந்தவர்களாய் நாம் எதிரியானவனை நாம் ரெசிஸ்ட் பண்ணியிருக்க Bible வேண்டும். says resist the enemy and he shall flee from you. எதிரியை எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு விலகி ஓடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ரெசிஸ்ட் பண்ணாம அது உள் வாங்கிட்டோம்னு வைங்களேன், பிரச்சனை அது அங்கே தங்கிரும். ஆமென். In the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்தினால Sickness cannot dwell in my body. வியாதி எனக்குள்ள தங்க முடியாது. ஆமென். வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஆமென். Hallelujah. 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 So you have to let your light shine. ஆகையால் உங்க வெளிச்சத்தை நீங்க உங்க ஒளியை நீங்கள் பிரகாசிக்க பண்ண If you வேண்டும். don't let your light shine, even though you are a light, you cannot shine for God. நீங்கள் வெளிச்சமா இருந்தும் உங்க வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண விடவில்லை என்றால் நீங்கள் தேவனுக்காக பிரகாசிக்க முடியாது. If you are not going to take responsibility, நான் பிரகாசிக்க வேண்டும், நான் பிரகாசிக்க போகிறேன் என்ற அந்த கடமை உணர்ச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பீர்கள் we will என்றால் not shine. நீங்கள் ஒரு தேவனுக்கு வெளிச்சமாய் பிரகாசிக்க The முடியாது. call on my life is to show you who you are. என்னுடைய தேவ அழைப்பு என்னவென்றால் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார். And to teach you how to bring it out who you are. நீங்கள் யாரா இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய உண்மைத்தனத்தை வெளியே கொண்டு வர வேண்டியதுதான் என்னுடைய அழைப்பா இருக்கிறது. To show you who you are. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் யாரா இருக்கிறீர்கள் என்பதை காண்பிப்பது, And release it out of your life. அதை உங்களுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வருவது என்னுடைய அழைப்பா இருக்கிறது. Amen. ஆமென். If you don't know who you are நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியாமல் and போய்விடுவீர்கள் what என்றால், you have, உங்களுக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருப்பது என்பதை நீங்கள் அறியாமல் போய்விடுவீர்கள் என்றால் you cannot release it, right? அதை நீங்கள் உங்களுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வர முடியாது அல்லவா? Amen. Amen. Hallelujah. 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 You are the vessel of God. நீங்க தேவனுடைய பாத்திரங்களா You are the இருக்கிறீங்க. host of God. நீங்க தேவனை ஹோஸ்ட் பண்ணுகிறவங்களா இருக்கிறீங்க. Hallelujah. ஆமென். The raw material of yourself is
God himself. ஆமென். நீங்க எதுனால உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க, எந்த ரா மெட்டீரியல்னால நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவன் அவரே உங்களை God himself became your raw material. தேவன் அவரே நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கிற ரா மெட்டீரியலா அவர் இருக்கிறார். Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. We need to understand. You need to understand yourself in a different dimension. இனி நீங்க உங்களை வேறு விதமான டைமென்ஷன்ல உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You have understood yourself what your situation told you. சூழ்நிலைகளில் நீங்கள் யார் என்று சொன்னதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீங்க. Maybe what your husband told you. உங்க கணவன் உங்களை பார்த்து என்னெல்லாம் பேசி இருக்கிறார்களோ அதை நீங்கள் அறிந்து. Or what your wife told you, or what your friends told you. என்ன பேசி இருக்கிறார்களோ, நண்பர்கள் குறித்து என்ன சொல்லிருக்காங்க அதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். Or what pain told you, sufferings told you. பலவீனங்களும் வேதனைகளும் வந்து உங்கள் இடத்துல என்ன சொல்லியிருக்கிறதோ அதை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். Hallelujah. 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 But you need to know what your designer has told about you. இவை எல்லாவற்றையும் காட்டிலும் உங்களை உருவாக்கின, உங்களை சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிகர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Psalm 139 verse 4 it says, I am fearfully and wonderfully made. சங்கீதம் 139 அதிகாரம் 14 வசனம். Amen. Amen. Hallelujah. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். Amen. Hallelujah. Say, I am fearfully and wonderfully made. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருப்பதால். Ephesians 2:10 says, எபேசியர் 2:10 வசனம் சொல்லுது, we are God's craftsmanship. நாம் தேவனால படைக்கப்பட்ட created in Christ Jesus for every good work. Amen. Amen. You are God's, யாரானே God's craftsmanship. நாம் தேவனுடைய செய்கைகளா இருக்கிறோமா? யாவே கைகளாலே உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள். நான் ஆமென். என்னில் எந்த குறையும் இல்லை, என்னில் எந்த சேதமும் இல்லை. அழகாக பிரமிக்கத்தக்க அற்புதமாய் நான் உண்டாக்கப்பட்டவன் பட்டவள். I have been fearfully and wonderfully made. உள்வாங்குங்க. Amen. அது உள்வாங்குங்க அப்படியே. Receive these words in your spirit. உலகம் உங்களை என்ன, what did this world tell about you? உலகம் உங்களை குறித்து என்ன சொன்னதோ that is not true. அது உண்மை அல்ல. It is what God has said about you. தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் உண்மை. So your life and my life purpose is உங்க வாழ்க்கை நோக்கமும் என் வாழ்க்கை நோக்கமும் to manifest God. தேவனை பகிரங்கமாய் காண்பிப்பதுதான். Amen. Amen. Hallelujah. Hallelujah. We are not called to do our best. நம்மளுடைய பெஸ்டான காரியத்தை செய்யும்படி நாம் அழைக்கப்படவில்லை. That is inferior calling. அது மிக தாழ்வான ஒரு அழைப்பு. You are not called to do your best. உங்களுடைய பெஸ்ட நீங்க செய்யும்படி நீங்கள் அழைக்கப்படவில்லை. You are called to manifest God himself. நீங்க தேவன் அவரையே வெளிப்படுத்துகிற ஒரு அழைப்பு தான் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். Amen. Amen. Hallelujah. 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 God created you to manifest himself in this world. தேவன் உங்களை எதற்காக படைத்தாராம்? அவரை இந்த உலகத்திற்கு காண்பிக்கும்படியாக தான் உங்களை அவர் படைத்திருக்கிறார். That's what Paul said in 2 Corinthians 5:16 said, so from now on we regard man no in flesh. Amen. ஆகையால் இனி மனிதனை மாம்சத்தின்படி பார்க்காமல், ஆமென், மாம்சத்தின்படி இனி அந்த மனுஷனை பார்க்க மாட்டேன், ஆவியிலே அவனை பார்க்க போகிறேன். ஆமென். ஆமென். Start seeing yourself in the spirit, not in flesh. உங்களை நீங்கள் இனி மாம்சத்துல பார்க்காம, மாம்ச பலவீனங்களை இனி பார்க்காம, ஆவியின் மனிதனாய் ஆவியில எவ்வளவு பலப்பட்டனா இருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. You see yourself in flesh, உங்களை நீங்கள் மாம்சத்துல பார்ப்பீர்கள் என்றால் this flesh will fail you. இந்த மாமிசம் ஒரு நாள் உங்களை தோற்கடிக்கலாம். You see your strength and muscles, உங்க பலன் உங்களை ஒரு நாள் தோற்கடிக்கலாம். this muscles will fail you once. இந்த சரீர பலன் உங்களை தோற்கடிக்கலாம். Bible says do not put confidence in flesh, வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின் மேல சரீரத்தின் பலத்தின் மேல நம்பிக்கை but இருக்காதீங்க, rather put confidence
in the spirit. Hallelujah. ஆனால் ஆவியின் மனிதன் மேல நம்பிக்கையா இருங்க என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. When you encounter a problem, ஒரு பிரச்சனை வரும் பொழுது don't see the flesh Nancy or flesh Anand or flesh Sunita or flesh Kumar or flesh Dilip. You got to see yourself in the spirit. Hallelujah. ஆமென். ஆவிலே நீங்க யார் என்பதை நீங்க பார்க்கணும் பாருங்க. Amen. Hallelujah. Hallelujah. Who are you? In the spirit, Christ in you, the hope of glory. ஆவில் நீங்க யாரா இருக்கிறீங்க? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறார். Amen. ஆமென். Hallelujah. 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 You host God in you. ஆமென். தேவனை உங்களுக்குள்ள நீங்கள் வாசம் செய்ய நீங்கள் அப்படிப்பட்ட பாத்திரங்களா இருக்கிறீங்க. Amen. You are so great. Amen. நீங்கள் மேன்மை உள்ளவர்களா இருக்கிறீங்க. Christ in you, the hope of glory. ஏனென்றால் கிறிஸ்து இயேசு மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். Hallelujah. 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 That's what Bible says. Put on the new man who has been recreated in true righteousness and true holiness. மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் உருவாக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. You got to put him on. அவனை புதிய மனுஷனை நீங்க தரித்துக் கொள்ளுங்க என்று வேதம் If you don't put him on, the old man will keep on popping up. ஒருவேளை புதிய மனுஷன் நாம் தரித்துக் கொள்ளவில்லை என்றால் நம்மளுடைய பழைய மனிதன் மறுபடியும் எட்டி பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். Yes, there are times that old man will pop up. அநேக நேரத்துல பழைய மனிதனுடைய சுபாவங்கள் எட்டி பார்ப்பதை நாம் பார்க்க முடியும். Immediately change the course. உடனடியாக அந்த பாதையை அதிலிருந்து நம்ம டைவர்ட் ஆக வேண்டும். Put on the new man. உடனடியாய் புதிய மனுஷன் ஆவியின் மனுஷனை நாம் தரித்து Say, I have a calm spirit. Hallelujah. எனக்குள்ள ஒரு காம் ஸ்பிரிட் இருக்குது என்று சொல்லுங்க. I have the spirit of God dwelling in me. ஏனென்றால் தேவ ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். Amen. Amen. Hallelujah. 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 God is your raw material. Amen. நாம் எதனால உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவன் என்ற அந்த raw materialனால நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Amen. God used himself to create you. நம்மை சிருஷ்டிக்கும்படி தேவன் எதை பயன்படுத்தினார்? தேவன் தன்னை தானா நம்மை சிருஷ்டிக்கும்படி பயன்படுத்தினார். Let us make man in our own image and likeness. மனிதனை நம்முடைய சாயலிலும் நம்முடைய ரூபத்திலும் நாம் சிருஷ்டிப்போம் என்று திரியேக தேவன் தனக்கே பேசிக்கொண்டார். Greatness of man. மனிதனுடைய மகத்துவம். Greatness of man. மனிதனுடைய மகத்துவம். Hallelujah. 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 You are called for greatness. நீங்க மகத்துவமான காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. What did Jesus say what did God say when he called Abraham? ஆபிரகாமை அழைக்கும் பொழுது தேவன் என்ன சொன்னார்? I will make you a blessing. நான் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். I will make your name great. உன் பேரை பெருமைப்படுத்தி Amen. Amen. I'll make you a nation. உன்னை ஜாதிகளுக்கு பிதாவாய் வைப்பேன் என்று சொன்னார். I'll make you a father of nations. ஜாதிகளுக்கு பிதாவாய் உன்னை வைப்பேன் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. You are no ordinary church. ஆகையால் நீங்கள் சபையே சாதாரணமானவர்கள் அல்ல. You may look ordinary outside. நீங்க வெளிப்பிரகாரத்திலிருந்து பார்க்கும் பொழுது சாதாரணமானவர்களாய் காணப்படலாம். But inside of you, ஆனால் உங்களுக்குள்ளாய் இருந்து there is something dwells. ஒரு பெரிய காரியம் வசித்துக் கொண்டிருக்கிறது. Which can turn the world upside down. இந்த பூமியை தலைகீழாய் மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்குள் வாசம் செய்கிறது. You have a power and capacity in you. உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய ஆற்றலும் அது பெரிய மகத்துவமான காரியம். You have the resources of God in you. தேவனுடைய காரியங்கள் செயல்களே உங்களுக்குள்ள நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. Amen. Amen. But it is up to you to release it or no. அதை வெளிக்கொண்டு வருவது அது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. Amen. As we are run out of time, I would like to continue this in coming weeks.
நேர குறைவின் காரணமாய் இதே தலைப்பை நம்ம வரப்போற சில வாரங்களும் பார்க்க போகிறோம். You'll be amazed what God will do through you and me. உங்களை கொண்டும் என்னை கொண்டும் தேவன் செய்ய போகிற காரியங்கள் அது கிரகிக்க முடியாத காரியங்களாய் ஆச்சரியமான காரியங்களாய் இருக்க போகிறது என்பதை நீங்கள் வரப்போற வாரங்கள்ல பார்த்து தெரிந்து கொள்ள Your போகிறீர்கள். shadows will raise the dead bodies. உங்களுடைய நிழல் மரித்து போன சடலங்களை உயிரோடு எழுப்பும். Your shadows will heal people. உங்க நிழல் மற்ற பலவீனமானவர்களை அதை சுகப்படுத்தும். What's happening around us? நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? The world has been prepared for the last revelation of God's glory. நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த பூமியானது, உலகம் என்பது தேவனுடைய கடைசி கால மகிமைக்கென்று அது ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Amen. So strengthen yourself this morning. ஆகையால் உங்களை நீங்களே இந்த காலவேளை பலப்படுத்திக் கொள்ளுங்க. Say, God is in me. தேவன் எனக்குள் இருக்கிறார். As I walk, He walks with me. நான் நடக்கும் பொழுது அவர் கூட அவர் நடக்கிறார். Hallelujah. Amen. Hallelujah. 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 According to God's calendar, தேவனுடைய காலண்டரின் படி we are called from glory to glory. நாம் மகிமைக்குள் கடந்து போக தான் From greatness to அழைக்கப்பட்டிருக்கிறோம். greatness. நாம் மகத்துவத்திலிருந்து மகத்துவத்துக்கு கடந்து போக John அழைக்கப்பட்டிருக்கிறோம். 14:12, what did Jesus say? யோவான் 14:12 என்ன சொல்லுகிறது? He who believes in me என்னை விசுவாசிக்கிறவன் shall do what I did, நான் செய்கிறதை செய்வான், and he shall also do greater things than what I இதை did. காட்டிலும் அவன் பெரிய காரியங்களை செய்வான். So you and I, we are called for a greater ஆகையால் thing. நீங்களும் நானும் பெரிய காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். For you to achieve greater அந்த things, பெரிய காரியங்களை செய்யும்படி அதை அச்சீவ் பண்ணும்படி you need to understand the greatness of who you are. உங்களுக்குள் யார் இருக்கிறார், நீங்கள் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர்கள் என்பதை நீங்கள் முதலாவது When you know who you are, நான் எவ்வளவு மகத்துவம் உள்ளவன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் only பொழுது then you can release who you are. அப்பொழுதுதான் அந்த மகத்துவத்தை உங்களுக்குள் இருந்து நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியும். Hallelujah. 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 Bible says you shall cast out demons, heal the sick and raise the dead. வேதம் சொல்லுகிறது, நீங்க பிசாசுகளை துரத்தி பலவீனவர்களை சுகமாக்கி மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவீர்கள். That's what who you are. அப்படியாக தான் நீங்கள் இருக்கிறீர்கள். Your purpose is to manifest God. உங்க நோக்கமே என்ன? நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதுதான் Your purpose is not to do your best. உங்கள் சிருஷ்டிப்பின் நோக்கம் உங்களுடைய சிறந்ததை செய்யும்படி அழைக்கப்படவில்லை. Sometimes your best may fail you. உங்களுடைய சிறந்த காரியமே உங்களை ஒருவேளை தோற்கடித்து விடலாம். But Bible calls you to manifest God Himself. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனை மகிமைப்படுத்தும்படி, தேவனை பகிரங்கமாய் காட்டும்படியாக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. Because in 1 John we see that as He is, so are we in this world. ஒன்று யோவான் வாசிக்கிறோம், அவர் இருக்கிற போலவே நாமும் இந்த உலகத்துல இருக்கிறோம். Hallelujah. ஆமென். அவர் இருக்கிறது போலவே நான் இந்த பூமியில் இருக்கிறேன். ஆமென். Hallelujah. ஆமென். Amen. Amen. Greatness of man. Amen. மனிதனுடைய மகத்துவத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Never ever underestimate you. ஒரு நாளும் உங்களை குறித்து நீங்கள் தாழ்வா எண்ணாமல் இருங்க. You are not an inferior being. நீங்க தாழ்வான பாத்திரம் அல்ல. You are a superior being. நீங்க எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கிற பாத்திரம். You are hosting God in you. ஏனென்றால் தேவனையே உங்களுக்குள்ள நீங்கள் அடக்கி வைத்திருக்கிறீங்க. Amen. ஆமென். But it's up to you to tap in the resource of God and release them outside. தேவன் நமக்குள் வைத்திருக்கிற அந்த எல்லா வல்லமையும் அந்த எல்லா ரிசோர்ஸையும் வெளியே கொண்டு வருவது உங்க கடமையும் என்னுடைய கடமையும். Coming weeks I will show you how to tap that which is in you, bring it out. வரப்போற வாரங்கள்ல நமக்குள்ள இருக்கிற அந்த மகிமை, அந்த வல்லமையை எப்படியாய் வெளியே கொண்டு வர போகிறது என்பதை நாம் இனி வரப்போற நாட்களில் பார்க்க போகிறோம். Soon something in you will be explored outside. ஆமென். ஆமென். சீக்கிரமாகவே உங்களுக்குள் இருக்கிற வல்லமை அது பகிரங்கமாய் வெடிக்க போகிறது. This is a group of great exploits. இந்த கூட்டம் என்பது பெரிய எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், பெரிய காரியங்களை செய்கிற கூட்டமா இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. 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 So take courage this morning. ஆகையால் உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்க. Do not be dismayed. எதை குறித்தும் கவலைப்படாமல் இருங்க. Amen. Amen. God is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். And He is in you. அவர் உங்களுக்குள் இருக்கிறார். Amen. Amen. No matter what has happened in your past. உங்க கடந்த காலத்துல என்ன நடந்திருந்தாலும் சரி, Today now God can fix everything. இன்று இப்பொழுது தேவன் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். But it's up to you
to yield it to the Holy Spirit. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறது உங்க கையிலும் என் கையிலும் தான் இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. 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 So I'll be continuing with this next Sunday. இதே தலைப்பின் கீழ் நம்ம அடுத்த சண்டேயும் பார்க்க போகிறோம். Amen. God bless you all this morning. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen. How many of you are blessed by today's word? I am blessed. Amen. Thank you, Lord, for the knowledge and understanding that I have received this morning from your word. Amen. Amen. Quickly I call upon Rachel to come forward and lead us into the offering session. Oh, sorry. Let's have communion எடுத்துருவாங்க. You can share the communion. Quickly, 1 கொரிந்தியர்லேருந்து நான் வாசிக்கிறேன். I'll read from 1 Corinthians. Yeah, thank you, Rich. Hallelujah. Thank you, Lord. Such a great news this morning. Amen. Hallelujah. Thank you, Lord. Amen. Thank you, Jesus. Christ in you, the hope of glory. There is hope for your life. It is Christ in you. There is hope for your future. It is Christ in you. There is hope in midst of storm. It's Christ in you. Amen. There is hope after death. Christ in you. Amen. Hallelujah. Hallelujah. For I received from the Lord that which I also delivered to you, that the Lord Jesus, on the same night in which he was betrayed, took the bread. And when he had given thanks, he broke it and said, "Take, eat, this is my body, which is broken for you. Do this in remembrance of me." Let's remember Jesus and the cross this morning and take part in his body. Thank you, Lord. In the same manner, he also took the cup after supper, saying, "This cup is the new covenant in my blood. This do as often as you drink it in remembrance of me." His blood was shed to forgive. Hallelujah. To reconcile us. Let's take part in the blood. Amen. Hallelujah. He gave himself to you as a ransom. Now it's the time to sow our tithes and offering in the presence of God and honor him for what he has done in our lives. Amen. Quickly call upon Rachel to come forward and lead us into offering. I'll repeat this faith confession. The Bible says, God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God, who supplies seed to those who plant and gives bread for food, will increase my spiritual and material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ.
I will be enriched in every way, to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father, in and through our Lord and Savior, Jesus Christ. Amen. Now I'd like to welcome Pastor Santosh to give the benediction. Thank you, Rachel. Hallelujah. Oh, we worship you, Lord. We thank you, Lord. We praise you. We glorify your name, Lord. We exalt your name, Lord. We lift up your name this morning, Lord. We thank you, Lord, for the revelation. We thank you for the knowledge and understanding that we received through your word this morning, oh Father. Thank you, Lord, for letting us know the greatness in us, oh God. Thank you, Lord, for choosing us as your vessel. Oh, we thank you, oh Father God. We pray that these words will produce 100-folds of results in our life, Lord. Not go in vain. I command, Lord, that the enemy will not steal the words which we spoke today this morning, Lord. And rather, we pray in the name of Jesus, 30, 60, 100 மடங்கு பலனை இந்த வார்த்தைகள் கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all this morning. Amen. Go with this conscious that I was God in me. God is in me. Amen. Hallelujah. We also request you to keep us in your prayers as this week we are going for a vacation. Family நாங்கள் வந்து ஒரு வெக்கேஷன் போகிறோம். அதனால் please do keep us in your prayers. Anything is there, reach me. Amen. You can reach us. Amen. God bless you all. அந்த வீக்குக்கு எந்த விதமான இது இல்லை. We don't have any thing for this week. Saturday we will be back and see you all on Sunday. Amen. Hallelujah. God bless you all. Thank you. God bless you. See you all.